கிறிஸ்துவை அலங்கரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்குள் அவர் அலங்காரமாய் இருக்க விரும்புகிறார். எப்பொழுதுமே அவரை நீங்கள் அலங்கரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அவரை அலங்கரித்துக் கொண்டிருப்பீர்கள், ஆனால் நீங்கள் அழகானவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். அதனாலதான் பவுல் சொல்றார், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள். நம்ம கண்ணாடியில பார்க்கும் பொழுது என் முகம் தெரியக்கூடாது, கிறிஸ்துவுடைய முகம் தெரிய வேண்டும். நம்ம தேவனுடைய முகம் தெரிய வேண்டும். ஏன்னா எனக்கு தலை அவராக இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த 2 மணி நேரம் அந்த கிறிஸ்தவ வேஷம் போடுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு சிலருக்கு. பைபிளை எடுத்துட்டு வரணும், அப்படியே வந்து நாம இங்க வந்து கிறிஸ்தவர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இங்க சில நடிப்புகளை எல்லாம் நம்ம செய்துட்டு அப்படியே போயிடுறோம். ஆனா இருக்கிற இடங்களிலே எப்படி கிறிஸ்துவாகவே வாழுகிறோமா? ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களானா? ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டும் கிறிஸ்தவர்களா? திங்கட்கிழமையும் நாம கிறிஸ்தவனா வாழணுமே, செவ்வாய்க்கிழமையும் கிறிஸ்தவனா வாழணுமே. வேத வசனத்தின்படி சபை நாள் என்றால் கிறிஸ்து தலையாயிருக்கிறார்.